வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு இப்போ மார்க்கெட் மூவ் ஆயிருக்கிறத பார்க்கும்போது நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 வந்து 208 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இப்போ நிஃப்டி பேங்க் 204. அது மாதிரி சென்செக்ஸை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஆஹ், ஒரு நிமிஷம் சென்செக்ஸ் வந்து ஓகே சென்செக்ஸ் இன்னைக்கு ஸோ இது வந்து நமக்கு தெரியுது. அப்படிங்க போது இப்போ நமக்கு நமக்கு என்ன மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் சென்செக்ஸ். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 692 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை பொறுத்தவரையும் நம்ம பார்க்கும்போது நம்ம தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதனால நிஃப்டியை பார்த்துக்கலாம். நிஃப்டி வந்து 202 பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் செக்டார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐடி மட்டும்தான் வந்து 5 பாயிண்ட்ல இருக்குது. அதாவது 0.01 பாயிண்ட் ஏறி இருக்கு. மற்ற எல்லா செக்டார்ஸுமே இறங்கி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்படிதான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ செக்டாரை பொறுத்தவரையும் ரொம்ப செக்டாரில் எல்லா இண்டெக்ஸ்லையும் வந்து ரொம்ப ஹெவி ஃபால் இருக்குது எக்ஸப்ட் ஐடி இண்டெக்ஸ் தவிர. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபுல்லாகவே ஃபாலாக இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம தெரியலாம். அப்போ நம்ம எங்கே என்ட்ரி ஆனாலும் நமக்கு லாஸ் இருந்தது வாய்ப்பு இருக்குது. இல்லை எப்படி இருக்கும் இந்த மார்க்கெட்னா நம்மளுடைய டேட்டா படி தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து கால் அண்ட் புட்டில் தான் விளையாடுறோம்னா அப்போ கால் புட்டு எப்படி மூவ் ஆயிருக்குன்னா பார்க்கணும் நம்ம. ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன இருக்குது, எல்லா இண்டெக்ஸும் வந்து ஃபெயில் ஆயிருக்குங்க. ஒன்லி ஐடி இண்டெக்ஸ் தான் வருது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஆனால் நம்ம வந்து கம்ப்ளீட்லி எதை பேஸ் பண்ணி போறோம்னா என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நேற்று ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். அந்த லெவல் படி தான் நம்ம வந்து இங்கே மூவ் ஆகணும். ஏன்னா இதை தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட 32 எபிசோட ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு அதனால அப்படிதான் ஃபாலோ பண்ணுங்க. மார்க்கெட் கீழே போனாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னங்கிறது தான் நம்ம இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்போ எவ்வளவு லாஸ் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நம்ம எந்த டேட்டா படியே இல்லை, பட் நம்ம லாஸ்ட்ல தான் இருப்போங்கிறது நம்மளுடைய எப்படி இதை லாஸை தடுக்க முடியுமானா தடுக்கவும் முடியாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க நேற்று வந்து பாசிட்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அது நெகட்டிவா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருந்துச்சு. அப்போ இது பாசிட்டிவை நோக்கி தான் போகணும்னு நம்ம இருக்கும்போது அது நெகட்டிவை நோக்கி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த ரேஞ்சு கிட்டேயே வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? நம்ம 24,053 டு 24,650 வரும் வரும் சொல்லுவோம். இதுதான் மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து கீழே இறங்கும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இதை ரீச் ஆகிருக்குது. என்ன 24,139 கிட்டத்தட்ட 80% கிட்ட வந்து இது வந்து தொட்டு. ஓகேங்களா? ஸோ 80% நமக்கு வந்து ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஆக இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரைக்ஸ் தான் வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணும்போது அதுக்கான ப்ரீமியமும் வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீமியம் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நேற்று கொடுத்தது ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா 73, 147, 220, 293, 306, 440 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம அது எப்படி மூவ் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம். நான் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரைக்ஸ் வந்து 24,300, 24,350. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால இது வந்து டிராவல் ஆகி மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஸோ அந்த தோணல தான் நம்ம எடுத்தோம். பட் இருந்தாலும் நம்மளோட ஓபிஎம் மெத்தட் என்ன சொன்னிச்சோ அதுபடி தான் நம்ம போகிறோம். ஸோ வாட்ச் பண்ண ஸ்ட்ரைக்ஸ் வந்து நான் இதுதான். பட் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் நம்ம வாட்ச் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரேஞ்சில் நிறைய ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. பட் இந்த இந்த இவ்வளோ ஸ்ட்ரைக்ஸ் நம்ம வாட்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து செலக்டடாக சில இதை எடுத்துக்கிறோம்.
இது என்ன மாதிரி வாட்ச் பண்ணிருக்கோம்னா ப்ரீவியஸ் டேவோடைய க்ளோஸும் அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் க்ளோஸும் ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இதை வந்து ட்ராவல் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம நம்பர் சொல்லியிருந்தோம். அந்த நம்பர் படி நம்ம ப்ரீமியம் நம்பர்ஸ் பற்றி போயிருக்கோமா? ஸோ இங்கே வந்து நான் 294 வந்து ஃபாலோ பண்ணேன். 220 வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது கம்ப்ளீட் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்றேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பேப்பர் ட்ரேடிங்கான ஒரு இது. என்னுடைய ஓபிஎம் மெத்தடை கால்குலேட் பண்ணி பண்ற ஒரு மெத்தட் இது. ஓகேங்களா? இதுல ஃபெயிலியர் சக்சஸ் எல்லாம் நம்ம வந்து மந்த் எண்ட்ல நம்ம சொல்லுவோம். அப்பதான் தெரியும் இது ஒரு இது. ஓகேங்களா? டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 24,300 கால்ல வந்து 294க்கு நம்ம வந்து என்ட்ரி போயிருந்தா அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்குது 73 பாயிண்ட்ஸ். ஸோ 73 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. 74 பாயிண்ட்ஸ். ஓகே 74 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் புட்டுக்கு வெயிட் பண்ணது வந்து 220. ஸோ 220 வந்து என்ட்ரி ஆகியிருந்தால் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போயிருந்தா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். பட் அது எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சோ அங்கேருந்து மேலே போயிடுச்சு. இதுதான் முக்கியமானது. இதுல வந்து 74 பாயிண்ட் லாஸ். இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 220 கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம். 220ல என்ன இருக்குன்னா 200க்கு வந்திருக்குது. ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. பட் 20 பாயிண்ட் லாஸ் இதுல. ஓகேங்களா? இதுல வந்து லாஸ் 20 பாயிண்ட். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் என்ட்ரி வந்து 220 வெயிட் பண்ணோம். பட் இங்கேயும் 220 எடுக்கு. ஓகேங்களா? எங்கேயும் என்ட்ரி ஆனச்சோ அங்கேருந்து மூவ் ஆயிருக்கு. இது வந்து மார்க்கெட் வந்து ஸ்டெடியா மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுதா? இதுதான் நம்ம மார்க்கெட்டு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து ஃபிளக்சுவேட் ஆகாம இப்போ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்குது. இங்க இருந்து இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வந்துச்சுன்னா என்ன நடக்குமா? அது வேற மாதிரி நடக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் பண்ணி மேலேயே போயிடுச்சுன்னா இது ஒரு மாதிரி நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கீழேயே போனா அது ஒரு மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போனாலும் வேற மாதிரி இருக்கு. ஸோ இப்படிலாம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து விளையாண்டுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் நம்ம வெயிட் பண்றோம். இந்த என்ட்ரி பாயிண்ட்ல தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல வந்து ஹெவி லாஸ் ஆயிருக்குது. ஸோ இதுல வந்து கம்மியான லாஸ். இப்போ பேப்பர் ட்ரேடிங் இல்லாம நான் இங்க இங்க மட்டும் தான் எடுத்திருந்தேன் அப்படின்னா இது மட்டும் தான் நமக்கு போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ 20 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிருக்கும். இது ரெண்டும் சேர்த்தோன்னா 100 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிருக்கும். இதுதான் முக்கியம். இப்ப நமக்கு இத டச் பண்ணி போயிருந்தா 2 ஈக்குவல் ஆயிட்டு ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்போம். ஏன்னா இது நேத்து அப்படிதான் நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிச்சு. மேலே கீழே நமக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னையோடைய தகவல். ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து நமக்கு லாஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவா தெரிகிறது. இன்னையோட மார்க்கெட் ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ரேஞ்சில் நம்மளோட ஓபிஎம் என்ன கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.